ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 17 எபிசோட் 364 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டைஸ் தட் பைண்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோ ரஷன் ஷுரிகன் பண்ணி அடிக்க வந்துட்டு இதான் அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் ஜுட்சுன்பா மொத்த பேரும் பாய்வாங்க. பரிதாபமா இருக்குமா மாதரா ஒபிட்டோ ஆமான்ட்டு அவங்க பிடிச்ச தொங்குற ஹோப்புங்கிறதே இல்லை. இப்போ அவங்க லைஃப் இருக்குல்ல அதே பாயிண்ட்லன்பா 10 டைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து மாதரா தயாராகிச்சு போலன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது லீவ் 5th கேட் ஆஃப் க்ளோசிங் ஓப்பன் பண்ணுவோம். எல்லாரும் அவங்க அட்டாக் வைக்க வரப்ப மாதரா மனசுக்குள்ள எதிரியோட மூளை அழிக்கணும். இப்போ அவங்க 10 டைல்ஸ் அட்டாக் பண்ண வரல, எங்களை அட்டாக் பண்ண வராங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டஜி தான்ட்டு சிரிப்பான். மனசுக்குள்ள நான் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண போறேன், முதல்ல 10 டைல்ஸோட மூளையை இருக்க இவங்க 2 பேர்த்தையும் அழிக்க போறேன்ட்டு ரஷன் ஷுரிகன் வச்சடிப்பான். மாதரா மனசுக்குள்ள அவங்க அதை பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் 10 டைல்ஸை தான் தாக்கி வைக்கணும்னு திங்க் பண்ணுவான். வேற லெவல்ல அட்டாக் பண்ணும், எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிருவாங்க. நருட்டோவோட லெஃப்ட் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிரும், எல்லாருமே குழப்பமாயிருவாங்க. அதை நகர்க்கலாமல்ல பண்ணோன்ட்டு HQல இருக்க ஏவோ சென்ஸ் பண்ற வாட்டர் ஸ்பீரை பாருங்க, இது இன்னொரு பிளானட் போலவே தெரியுதுன்ட்டு ஷாக் ஆவாரு. ஷிகாக்கு ஆஃப்டர் அப்படின்னா அதை நம்ம நகர்க்கலாம் பண்ண முடியாது, வேணுக்குன்னு ஏதாவது அதோட பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அதுவா நகராம இருந்திருக்குன்னு பாரு. ஈனோ வச்சு அப்படின்னா என்னதான் பண்றது, இப்ப அவங்க 2 பேர்த்தையுமே நம்மளால டார்கெட் பண்ண முடியாதுன்னு பாரு. கக்காஷி அதை தடுத்து நிறுத்தறதுக்கான வழியை தேடணும், இல்லைன்னா எல்லாரும் கதையும் முடிஞ்சதுன்னு பாரு. கீபா பேண்ட்லயே போயிருவோம் போலன்பா. அக்கமார் உருவோம் கிட்சுச்சி பயப்படுறதை விட்டுட்டு சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணு. HQல வந்து பிளான் வந்தோம்னா நகருக்கு தயாரா இருப்பாரு. HQல இருக்க ஷிகாக்கு மனசுக்குள்ள 10 டைல்ஸ் நகருக்குலாம் பண்ணும், அப்பதான் அதோட மூளையான 2 பேர் தடிக்க முடியும். ஆனா எப்படி என் கிளான்ல இருக்க ஜுட்சுலையுமே நகருக்கு இல்லாம பண்ற ஸ்பெஷலைஸ் ஆனது யாரு, ஆனாலுமே அதுக்கான சக்கரங்கிறது எக்ஸ்டெண்டட் ஆகும் திங்க் பண்ணிட்டு இனோயிச்சி கக்காஷி கூட லிங்க் பண்ணுபாரு. சப்கான்சியஸ்ல நான் தான் கக்காஷின்பாரு. லாஸ்ட் பேட்டில் சீக்வன்ஸ்ல நடந்த இன்ஃபோவை பத்தி கேட்பாரு. மாதரா வீட்டோ கிட்ட இதுக்கப்புறம் 10 டைல்ஸை கட்டுப்படுத்துறது கஷ்டமாயிரும், அதோட பிணைப்பா இருக்க ஹஷிராமா செல்ஸை பயன்படுத்தலாம். 10 டைல்ஸ் இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்டோட பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்குலாம்ங்கும் போது ஒபிட்டோ இங்க இருக்க எல்லாத்துக்கும் விரக்டினா என்னன்னு காட்டணும்பா. 10 டைல்ஸ் பிஜு பாம் பண்ணும். கக்காஷி ஷிகாக்கு கிட்ட நான் இப்ப போய் ஆனும்பாரு. என்னன்னு கேட்டு ஷாக் ஆவாரு. ஏவோ சென்சரி வாட்டர் ஸ்பேர் பார்த்துட்டு லார்ட் ஷிகாக்கு லார்ட் இனோவேஷன் கூப்பிடுவாரு. கக்காஷி காமோயை சரியான டைமுக்கு பயன்படுத்த முடியாதுன்ட்டு கிட்சுச்சி கிட்ட 10 டைல்ஸ் நிக்கிற இடத்தோட நிலப்பரப்பை மாத்த சொல்லுவாரு. சரின்ட்டு ஹெச்டைல் ஜுட்சு பண்ணுவாரு. அந்த பாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் வெடிக்கும், ஆனா இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்ன பவர்ன்ட்டு ஷாக் ஆவாங்க. மாதரா லைட் ஆட விட்டாலே பேன்ஸ் எல்லாம் போச்சு, இது இன்னும் பர்ஃபெக்டா கண்ட்ரோல் செய்யப்படலின்பான். அடுத்தது பண்ணலான்னு பாபிட்டோ திரும்ப பிஜு பாம் பண்ணி அடிக்கிறப்ப கடல்ல போய் விழுகும். 10 டைல்ஸ் ஸ்லிப் ஆகி விழுந்துரும், திரும்ப பிஜு பாம் பண்ணி அடிக்கும். பியாக்குகானால பார்த்த ஹியாஷி என்ன அவ்வளவு தூரம் போக வைக்கிற அளவுக்கான பவரா, நம்பவே முடியலன்பாரு. திரும்ப அட்டாக் பண்ணும். ஏவோ இது வினோதமா நடந்துக்குது, ரொம்ப தூரத்துக்கு எய்ம் பண்ணுதுன்பாரு. ஷிகாக்கு அப்படின்னா சிட்டிஸும் மற்ற மக்களும் அதோட ஃபயர் ரேஞ்சுக்குள்ள இருக்காங்களான்னு கேட்பாரு. ஈனோயிச்சி அப்படின்னா பாதுகாத்த ஃபியூடல் லார்ட்ஸ், பாதுகாக்கிற ஷினோபிஸ், நேஷன்ஸ்ல வாழ்ற குடிமக்கள் யாருக்கும் இப்ப சேஃப் இல்லையான்னு கேட்பாரு. ஷிகாக்கு அவங்கள பாதுகாக்க தான் நம்ம இந்த போர்லயே இறங்கி சண்டை போடுறோம், இந்த போர்ல இருக்க நம்ம ரீசனையும் எலிமினேட் பண்ண பாக்குறாங்க அவங்க 2 பேரும் பாரு. 10 டைல்ஸ் பிஜு பாம் பண்ணி அட்டாக் வைக்கும். நிச்சயம் இது அந்த டைரக்ஷனை நோக்கி போகுதுன்ட்டு பாப்பான். HQல இருக்க ஏவோ ஷாக் ஆகிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்க. இதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கன்னு பாரு. ஏவோ ஷிகாக்கு இங்கதான் வரப்போதான் பாரு. ஈனோயிச்சி என்ன பண்றதுன்னு கேட்கவும் நம்ம செய்யற வேலையை செய்வோம், 10 டைல்ஸ் தடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை எல்லாத்துக்கிட்டையும் கன்வே பண்ணி ஆகணும் பாரு. ரிலே பண்றதை காட்ட மாட்டாங்க. ஷிகமாரு ஈனோவோட ஃபீலிங் அப்படி கிளாஸ்ல ஒரு கல்ல போட்டு உடச்ச மாதிரி இருக்கும். மாதரா ஒபிட்டோ கிட்ட எப்படியோ அலைச்சினோ பிஃபோர்ஸோட மூளை அழிச்சாச்சு, முன்னாலேயே நான் சொன்ன போல இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜின்பான். சோஜி ஷிகமாருன்னு கூப்பிடுவோம். நம்ம போருக்கு நடுவில் இருக்கும், எங்கிட்டயோ ஈனோ கிட்டயோ பேசி வார்த்தைகளை வீணாக்காதன்பான். ஈனோ கண்ண துடைப்பா. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சாகணும், என் அப்பா சொன்னதை போலன்பான். நருட்டோ ஷாக்ல என்னதான் நடந்துச்சுன்னு கேட்பான். நெஜி எங்க திட்டத்தோட சாவியை நீ தான் நருட்டோன்பான். நான் அதை பத்தி கேட்கலன்ட்டு நருட்டோ ஷிகாக்கு ஈனோயிச்சிக்கு என்னாச்சுன்னு கேட்பான். 9 டைல்ஸ் தாக்க ஆரம்பிக்கவும் பின்னால ஜம்ப் ஆவாங்க. நெஜியை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண சொல்லுவாரு. ஹியாஷி 8 கிராம்ஸ் பாம் ரொட்டேஷன் பண்ணுவோம், ரெப்பலாய் போய் விழுகும். நருட்டோவே அமேசிங்ட்டு ஷாக் ஆவான். ஹியாஷி இடத்த நான் எப்படி நிக்காத நருட்டோ, பேட்டில் ஃபீல்ட்ல நம்ம போர்ல இருக்கோம் பாரு, மக்கள் சாகுறாங்க, ஆனா நம்ம மட்டும் இந்த போர்ல தோத்தா எல்லாரும் செத்துருவாங்கன்னு பாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும்பா நருட்டோ. நெஜி ஷிகமாரு ஈனோவோட அப்பாக்கள் ஷினோபிங்கிறவன் உங்க குழந்தைங்க முன்னால சாகிறத சந்தோஷமா ஏத்துக்கிட்டதா சொன்னாங்க, என் அப்பா சொன்னது போல வேணும்பா. நெஜி நருட்டோவை கூப்பிட்டு உன் சக்தி தான் இந்த திட்டத்துக்கு முக்கியம், அதை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும்ங்கும் போது என்னட்ட இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்க உன்னை பாதுகாத்தாகணும் நருட்டோன்பா.
நண்பா. நருட்டோ ஹினாட்டான்பா ஹியாஷி இதை தெரிஞ்சுக்க ஹியூகா தான் ஹிடன் லீஃப்லயே வலிமை மிக்கவங்கன்பாரு. மாதரா அவனுக்கு பேசுறதுக்கு முன்னாலே காலி பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா டென்டைல்ஸை கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்குள்ள அதை செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஜின்சுரிக்கால மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சந்தேகப்படுறான். நான் ஜின்சுரிக்கா ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நான் முழுசா உயிரோட வரணும். ரீஅனிமேஷனா சடலத்துல இல்லைன்பான். ஒபிட்டோ ரீஅனிமேஷன் பெரிய சூசைடல் அட்டாக்ஸுக்கு பர்ஃபெக்ட் ஆனது. ஆனா அவங்க மேல டென்டைல்ஸ் பிஜுபாம் வச்சு தாக்காம இருக்க, உன்னை நீயே வெடிக்க வச்சுக்காம இருக்க காரணம் அதுல நானும் மாட்டி செத்துருவன் தான். அப்புறம் அந்த காரணத்துல இருக்க பிரச்சனை என்னன்னா, உண்மையா உன்னை இந்த உலகத்துக்கு திரும்ப கொண்டு வர ஜின்சுரிக்கியாக்க நான் கெடோ ஆர்ட் ஆஃப் ரெனே ரீபர்த் மேல பயன்படுத்தி என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது உனக்கு தேவை. இப்ப பலம் இல்லாத பொசிஷன்ல இருக்க. நான் காட்டுற கருணை அடிப்படையில் என்பான். அதை மறந்துடாதீங்கவும். மாதரா இப்ப என்னோட எலி தந்திரக்கார நிறைய மாதிரி இருக்குன்பான். நான் உன்னை ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமெடியா பாக்கலங்கிறது உனக்கு தெரியலையேன்னு கேட்பான் ஒபிட்டோ. மாதரா அப்படின்னா அடுத்த மூவ நீயே டிசைட் பண்ண வேண்டியதானன்பான். ஒபிட்டோ இதை தொடரலாம். விரக்தியை தரவா தெரிஞ்சுக்கிட்டுன்பான். புட் ஸ்டைல் கட்டிங் ஸ்பிரிக்ஸ் ஜுட்சு பண்ணுவான். சாகரவங்க ரேட் அதிகமாகும். கிட்சுச்சி மனசுக்குள்ள என்னோட மவுண்டன் ஜுட்சு நைன்டெயில்ஸோட ஸ்ட்ரென்த் திரும்ப வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும் திங்க் பண்ணுவாரு. அதுக்கு தேவையான சக்கராவை பில்டப் பண்ண எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ட்டு ஷினோபிஸ் தாக்கப்படுறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்பாரு. சக்குரா பெரிய கல்லை தூக்கி ஷீல்டா பயன்படுத்துவா. பாம் ரொட்டேஷனை யூஸ் பண்ணி கீப் அப் பண்ண முடியலன்ட்டு நெஜி பாக்குறப்ப அவன் ஷினோபி ஹெட் பேண்ட் கீழே வந்திருக்கும். அந்த வுட் பட்டு நருட்டோ ரசன் ஷூரிகன் வச்சு தாக்கிட்டு நெஜி கிட்ட தேங்க்ஸ் பண்ணுவான். இப்போ நான் சேஜ் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்ட்டு. ஜீனியஸ் சொன்னா நம்பியே இருக்க முடியாது. இது என்னோட டைம்ட்டு ரசன் ஷூரிகன் பண்ணி அடிப்பான். ஏகப்பட்ட ரசன் ஷூரிகனை கண்டினியூஸா வச்சு தாக்குனதுல எக்ஸாஸ்ட் ஆயிருவான் நருட்டோ. நருட்டோ தாக்க வந்த வுட்ட ஹியாஷி ஏர்பாமால தடுத்துட்டு அட்டாக் பண்ண வர ஹேண்ட 8 ட்ரைகிராம்ஸ் ஏர்பால் பம்ப் பண்ணி அடிப்பாரு. சடனா பார்த்தா அதுல இருக்க ஃபிங்கர்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட வுட்ஸ் அட்டாக் பண்ண வரும். ஹினாட்டா ஓடி போய் நருட்டோக்கு முன்னாடி நிப்பா. ஹினாட்டா நெஜியோட ஏர்பாம் இத்தனையும் தடுக்க போதுமானதா இருக்காதுன்னு திங்க் பண்ணுவாரு ஹியாஷி. நெஜி பியாக்குகானால அந்த வுட்ஸ் வரத்தை பார்த்துட்டு எது அவங்கள தாக்க இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போய் திரும்பி நின்னுக்குவான். அது நெஜியை தாக்கவும் நருட்டோ ஷாக்காய் திரும்பி பார்ப்பான். கிட்சுச்சி அவரோட ஹெட் ஸ்டைல் மவுண்டன் ஜுட்சு பண்ணுவாரு. மற்ற ஷினோபிஸ் அதை தாக்க விடுவாங்க. நருட்டோ மெடிக்கல் டீம் எங்க இங்க மோசமா காயப்பட்டிருக்கு, சீக்கிரம் வாங்கன்ட்டு கத்துவான். நெஜி இல்ல நான் இதுக்கப்புறம் பொழைக்க மாட்டேன்பா. ஹினாட்டா அப்படி சொல்லாத நெஜின்பா. நருட்டோ விட்ட நெஜி ஹினாட்டா உனக்காக சாக தயாரானா. அதனால ஞாபகம் வச்சுக்க, உன் கையில ஒரு உயிருக்கு மேல பிடிச்சிருக்கு, அதுல என்னோடது ஒன்னா இருந்திருக்கலாம்னு தோணுதுன்பா. நருட்டோ ஆனா இங்க ஏன் நீ யூகாவை மாத்தணும்பா. நெஜி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவன் வார்த்தைகள் தான் என்னோட விதிங்கிற பிடியில இருந்து விடுவிச்சதுன்பா. நருட்டோ எனக்காக ஏன்டா இவ்வளவு தூரம் உயிரையே கொடுக்க அளவுக்கு போயிட்டேன்னு சொல்லி கேப்பா. நெஜி ஏன்னா நீ தான் என்ன ஜீனியஸ்னு கூப்பிட்டேன்பா. நெஜியை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா நருட்டோ என்ன போல நீ ஃபெயிலியர் இல்ல நெஜின்னு இருப்பான். நெஜி மனசுக்குள்ள நீங்க உணர்ந்த ஃப்ரீடமனா இறுதியா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காம்ரேட்ஸை பாதுகாக்க சாகரதை தேர்ந்தெடுத்தீங்கன்னு ஒரு பறவை ஃப்ரீயா பறக்கிறத காட்டுவாங்க. நருட்டோ அந்த மேட்ச்ல டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா நெஜி அவன் ஃப்ரீடம் ரியலைஸ் பண்றப்ப ஒரு பறவை சுதந்திரமா பறந்து போறதை காட்டியிருப்பாங்கல்ல. இந்த இடத்துல அந்த மவுண்டன் ஜுட்சுல இருந்து வெளிவர டென்டைல்ஸ் பயங்கரமா போராடும். பறந்து போற அந்த பறவை மேல ஒரு வுட் குத்தி கீழே விழுந்து அது சாகரதை காட்டுவாங்க. அவன் காம்ரேட்ஸை சாக விட மாட்டான்னு சொன்ன இல்லடா நருட்டோன்னு கத்துவான் ஒபிட்டோ. நெஜி சரியவும் தலையை பிடிச்சிட்டு நருட்டோ அவனோட க்ளோன் என்னானாலும் சரி என் காம்ரேட்ஸை நான் சாக விட மாட்டேன்னான்ல. அதை யோசிச்சுட்டு நெஜி முகத்தை பார்ப்பான். ஒபிட்டோ நக்கலா என் காம்ரேட்ஸை சாக விட மாட்டேன்னு சொன்னேன், சுத்தி பார்த்துட்டு திரும்பவும் சொல்லு பாக்கலான்பான். ஃப்ரெண்ட்ஸ் செத்தப்ப கையில பிடிச்சிருந்திருப்பான்ல. அதை யோசிச்சுட்டு ஒபிட்டோ நருட்டோ கிட்ட திரும்பவும் சொல்லு அவன் காம்ரேட்ஸோட உடல்கள் உன் கையில கோல்ட் ஆகும் போது அவங்க மரணத்தை எடுத்துக்கன்பான். மற்ற ஹியூகா மெம்பர்ஸ் பியாக்குகானால பார்த்துட்டு நெஜி நிஜமாவே செத்துட்டானான்பாங்க. ஹியாஷி இசாஷி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. நான் தான் நெஜியை சாக விட்டேன்ட்டு. ஒபிட்டோ இது தொடரும். உங்களோட சுண்டி இழுக்கிற வார்த்தை அப்புறம் சித்தாந்தம் எல்லாம் பொய்யாயிரும். இதுதான் நம்பிக்கைக்கான இறுதி முடிவு. இதுதான் யதார்த்தம் நருட்டோ. இந்த ரியாலிட்டியில உனக்குன்னு என்ன இருக்கு? உன் அம்மா அப்பா போயிட்டாங்க, உன் மாஸ்டர் ஜிராயாவும் தான். அப்புறம் எங்களை எதிர்த்து நின்றுட்டே இருந்தா உன் நண்பர்கள் ஒருத்தரா தொடர்ந்து நீ இழந்துகிட்டே வர வேண்டியது இருக்கும். அப்புறம் இந்த உலகம் உன்னை அக்னாலேஜ் பண்ணவங்க யாரும் இல்லாத உலகமா இது மாறும்பான். கக்காஷி ஒபிட்டோன்ட்டு பாப்பாரு. ஒபிட்டோ உனக்கு காத்திருக்கலாம், அது உன்னோட மோசமான கெட்ட கனவு, உனக்கே நல்லா தெரிஞ்ச உன்னன்பான். நருட்டோவை பார்த்துட்டு தனிமைன்பான். நருட்டோ ரொம்ப டெப்ரெஸ்ட் ஆயிருவான். மாதரா மனசுக்குள்ள நான் முதல்ல எப்படி இருந்தனோ எக்ஸாக்டா என்ன போல ஆயிட்ட. நருட்டோ கைவிடவும் சீக்கிரமே அலைட் ஃபோர்ஸும் சதஞ்சு போயிரும் திங்க் பண்ணுவான். ஒபிட்டோ இன்னும் இந்த யதார்த்தத்தை பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்க நருட்டோ, வா வந்து எங்களோட சேர்ந்துருன்ட்டு கை நீட்டுவான். ஹினாட்டா நருட்டோட கணத்துல கை வைப்பா. ஷாக்ல பாப்பாங்க ஒபிட்டோன் கக்காஷி. ஹினாட்டா நெஜி என்ன அப்பதானே சொன்னாரு அவன் கையில ஒண்ணுக்கு மேற்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு. என்ன அர்த்தத்துல அதை சொன்னாருன்னு தெரியுமான்னு கேட்டு என் காம்ரேட்ஸை நான் சாக விட மாட்டேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையும் சரி அதுக்கு பின்னால இருக்க அந்த நம்பிக்கையும் சரி பொய் இல்ல. ஏன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா இதயத்துல ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. அப்புறம் அவங்க இறுதி வரைக்கும் வாழ நெஜி என்ன செஞ்சதுன்பா. நருட்டோ ஷாக்ல பார்க்கவும் நீ மட்டும் இல்ல நருட்டோ, நாங்களும் அந்த வார்த்தைகளையும் உணர்வுகளையும் எங்க இதயத்துல வச்சிருக்கோம். அதுதான் நம்ம வாழ்க்கையை ஒன்னா பிணைக்குது, அப்புறம் நம்மள காம்ரேட்ஸ் ஆக்குது. இப்ப நம்ம எல்லாரும் கைவிட்டு அந்த வார்த்தைகளையும் உணர்வுகளையும் நிராகரிச்சா நெஜியோட தியாகம் ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்புறம் அப்பதான் உன்னோட காம்ரேட்ஸ் நிஜமா சாவாங்க. அதுக்கப்புறமா காம்ரேட்ஸா இருக்க முடியாது. அப்படிதான் நான் உணர்றேன். அதனால நருட்டோ என் கூட நில்லு. ஏன்னா சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்காம இருக்கிறது ஏன் நிஞ்சாவே தான்பா. நெஜியை பார்த்துட்டு நெஜி சொல்லியிருப்பான்ல, நருட்டோ ஹினாட்டா உனக்காக சாக தயாரானா, அதனால உன் கையில ஒரு வாழ்க்கைக்கு மேல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான்ல. அதை திங்க் பண்ணும் போது குராமா என்ன மறந்துடாத, உன் கையில ஒரு லைஃபுக்கு மேல
மேல இருக்குங்கும். நருட்டோ எனக்கு தெரியும், என் பிணைப்ப சீரியஸ் எடுத்துக்கிறேன், என் காம்ரேட்ஸ் என்னைக்கும் கைவிட மாட்டேன். ஆனா ரியாலிட்டியில நெஜிங்கும் போது குராமா வளர்றது நிறுத்து, உன் உடம்ப அடிச்சு எடுத்துக்க, இந்த தடவை நல்லதுக்காக நான் செய்வேன். அப்புறம் இதை மறந்துட்டியா, உன் அப்பா அம்மாவும் நீ பிறந்தோடனே நெஜிமாய் தானே பண்ணாங்க, அவங்க பரமெதிரியான என்ன உனக்குள்ள சீல் பண்ணாங்கல்ல, வருங்காலத்தை உன் கையில நம்பி விட்டு செத்தாங்க. நீ பிறந்தப்பவே உன் வாழ்க்கை ஆல்ரெடி 2 பேத்தோட லிங்க் ஆயிருந்துச்சுங்கும். மாதரா மனசுக்குள்ள நருட்டோ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நருட்டோ வேற இவனை கவலை அடைய வைக்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ஒபிட்டோவை பார்த்துட்டு போதும் ஒபிட்டோ டென்டைல்ஸை கட்டுப்படுத்துவான். அதிரவு மாதரா அவசரப்படாத, டென்டைல்ஸையும் உன்னை நீயே காயப்படுத்திக்குவீன்பான். ஒபிட்டோ அதை பத்தில கவலையே இல்ல, இதை ஒளிய வைக்கிறது கஷ்டம்பான். பிஜு பாம் வச்சு தாக்குறப்ப பீட் திரும்ப சார்ஜ் ஆயிட்டு வருவாரு சாயோட பேர்ல. 8 டைல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி 10 டைல்ஸோட பிஜு பாம 8 டைல்ஸோட பிஜு பாமால அதோட வாய்க்குள்ள தள்ளி விட்டுருவாரு. மொத்தமா வெடிச்சு சேதரும். கீழே விழுந்த பிய நீங்க ஓகேவான்னு கேப்பா கருவி. இப்ப என்ன பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், அலையன்ஸை பாதுகாக்கிறது தான் என் வேலை என்பாரு பி. நருட்டோ கண்ணத்துல ஹினாட்டா கை வச்சிருந்தால அதுல கை வச்சுட்டு மனசுக்குள்ள அதேதான், அப்பா அம்மா மட்டும் இல்ல, இது என் லைஃப் மட்டும் இல்ல, நிறைய பேத்தோடதுன்ட்டு ஹினாட்டாவோட கையை பிடிச்சிட்டு எந்திரிப்பான். ஹினாட்டாக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு உனக்கு தான் நன்றி சொல்லி அவனை என் கூட நின்னதுக்குன்பான். அப்புறம் நிஜியை பார்த்துட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். ஹினாட்டா மனசுக்குள்ள நருட்டோவோட கை பெருசா இருக்கு, ஸ்ட்ராங்கா. அதெல்லாம் தாண்டிங்கும் போது நருட்டோ 9 டைல்ஸ் சக்ரா மோடுக்குள்ள போவான். அப்புறம் 9 டைல்ஸோட சக்ரா ஹினாட்டாவுக்கும் பாஸ் ஆகும். லைட்டா ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருப்பா. வா ஹினாட்டா அதை செஞ்சு முடிக்கலான்னு நருட்டோ. ஹினாட்டா இது கம்ஃபர்ட்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா தோஸ் ஹூ டான்ஸ் இன் த ஷேடோஸ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்மா நருட்டோ.